வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைவணங்கி கடவுளை நோக்கி பார்ப்போம். அவரே நம்மோடு கூட பேசட்டும். கடவுள் நம்மோடு கூட பேசும்போது தான் நம்முடைய இருதயம் உடைக்கப்படும், உணர்த்தப்படும், உருவாக்கப்படும். நம் சிந்தைகள் மாறும், இருதயத்தின் நினைவுகள் மாறும். ஆகவே ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே என்னை நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினாலே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே ஆவியான தேவனே அன்பு நேசரேவும் திருமுகம் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உடையது, இருதயத்தை நொறுக்கக்கூடியது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உங்களுடைய வார்த்தையில் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது தான் செய்கிற காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையினால இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் இருதயங்களை உடையும் அப்பா. ஆண்டவரே, எங்களை உணர்த்தி அப்பா, எங்களை உருமாற்றி எங்களை உமக்கு நேராக திருப்பி நடத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. நாம் இப்போது இந்த வருடத்தில் அரை டசன் முடிச்சிட்டோம் இல்லை? 7வது மாதத்துக்கெல்லாம் அதுவும் முடிப்போது. நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இது எதை குறிக்குதுன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. இந்த நாட்களில் நிறையா பிரசங்க கேட்குறோம். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, ஆயத்தமாக இருங்கன்னு இல்லை. ஆயத்தம்னா என்ன? அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிடையாது இல்லை, அதுக்காக ஸ்பெஷல் கிடையாது. நம்ம அன்பாக இருக்கிறோமே, அதுவும் ஒரு ஆயத்தம் தான். இயேசு வருகைக்காக நாம் அன்பாக நடந்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆயத்தம். பொறுமையாக இருந்தோம்னா அது ஒரு ஆயத்தம். இரக்கமாக இருந்தோம்னா அது ஒரு ஆயத்தம். பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா அது ஒரு ஆயத்தம். இதெல்லாம் நாம் இயேசுவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு அனுபவங்கள். அதுக்காக ஒரு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? அதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டு செல்வோம். கடவுள் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். அந்த மாதிரி அன்றைக்கி இந்த மாதம் 12ஆம் தேதி நான் சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் போய் அந்த சபையில் செய்தி கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த மாதம் கொடுக்குற செய்தி
ஒரு வித்தியாசமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நானே சொல்கிறேன் என்னான்னு, ஒருவேளை இந்த செய்தி வந்து அந்த கேட்குற மக்களுக்கு சபைக்கு ரொம்ப கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம், பழக்கமான செய்தியாக இருக்கலாம், விரும்பி கேட்ட செய்தியாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் மனப்பாடம் பண்ணுற செய்தியாக கூட இருக்கலாம். அதை பற்றி என்ன கவலை இல்லை ஆண்டவரே. ஆனால் அந்த செய்தி மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தி எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ண பாருங்கள். ஜெபம் பண்ணினேங்கிற உடனே ஆவேலுக்குள்ள ஒரு வார்த்தை வச்சார் பாருங்க. அந்த சம்பவம் என்னன்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் ஒன்று. அதுதான் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 to 12 வரை உள்ள அந்த வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே இது எல்லாருக்குமே தெரியுமே. ஆமாம், நீ இதெல்லாம் சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. அதனால் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இதுலேருந்து என்ன ஆண்டவர் நான் சொல்ல போகிறது? இது கல்யாணத்திலும் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க, இது குறைவை நிறைவாக்குற ஒரு செய்தின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆண்டவரை நான் எதை பற்றி பேசணும் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லும்போது அவர் எனக்கு ஒரு பொருளை காட்டினார். அது என்ன பொருள்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். அதில் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் யாருமே கண்டுக்காத ஒரு பொருள் அங்கே இருந்தது. என்ன பொருள்? சத்தமாக தான் சொல்லுங்கள. என்ன பொருள் இருந்தது? கச்சாடிகள். அல்லேலூயா. அதை பற்றி எனக்கு சொன்னார். இதை பற்றி நீ பேசுப்பா ஆண்டவர். என்ன ஆண்டவர்? கச்சாடியா? இதை போய் நான் என்ன ஆண்டவர் சொல்கிறது நான் சொல்லி யோசிச்சுனே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அழகாக அப்படியே காரியங்களை அப்படியே சொல்லிட்டு வர்றேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு பழக்கமாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல, தெரிந்த சமூகமாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிற அந்த காரியங்களை நாம் நன்றாக உணர்ந்து அதன்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாம் நடப்போம். ஹல்லேலூயா. எஸ், இந்த வசனத்தை யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2, 3 அங்க என்ன இருந்தது? ஒவ்வொன்று 2, 3 படிங்க. 3 குடம் தண்ணீர் நிரம்பத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள், விசுவாசம் வைத்தார்கள். இது நமக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு நேரத்தை வீணாக்க விரும்பலை. யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின் படியே அங்கே 2, 3 குடம் நிறையத்தக்க என்னது 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஜாடியில் எத்தனை குடம் நிறம் தெரியாது இல்லையா? அதுதான் இங்கே சொல்லிக்கிறேன் பாரு. 4 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இல்லை, 2 1/2 லிட்ரு இல்லை. இப்போ இங்கே வந்து 6 பாட்டில் அப்படி தான் சொல்லுவேன். நம்ம யாராவது கேட்டோன்னு சொல்லுவேன். இங்கே இல்லை, எத்தனை பாட்டிலுக்கு? இது 6 பாட்டிலுக்கு. அப்போ அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது. ஆனால் தெளிவாய் வேதம் சொல்லுகிறது 2, 3 குடம் நிரம்பத்தக்கதாக நிறையத்தக்கதாக. அதில் வந்து இந்த 6ல் எது 2 பிடிக்கும் எது 3 பிடிக்கும் தெரியாது. இதில் 3 பிடிக்கலாம், இதில் 2 பிடிக்கலாம், அது எதுவும் தெரியாது. ஆனால் அந்த 6 கற்சாடிகள், அந்த 6 கற்சாடிகளில் 2 குடம் ஊற்றுனாக்கா சில குடம் நிரம்பிடும், 3 குடம் ஊற்றுனா சில நிரம்பிடும் இல்லையா? அப்படிப்பட்ட கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எதுக்காக? யூதருடைய வழக்கம் என்னன்னா, வெளியிலேருந்து போய் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவான்? கை கழுவான்,
கால் கழுவான், முகத்தை கழுவி வாயை கூப்பிடுச்சுன்னு உள்ளே போவான். இல்லைன்னா அவனுக்கு வெளியில் இந்த பட்டதெல்லாம் தீட்டாயிடும்னு அவனுடைய வழக்கம், ஒரு பழக்கம், யூதனுடைய பழக்கம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சீசரோட போகும்போது, இல்லை ஒரு வீட்டில் சாப்பிடும்போது அவங்க யூதருக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் அவங்க சீசருக்கு என்ன பண்ணுறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றான் அப்படின்னு அவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க இல்லையா? அப்போ இயேசு என்ன சொன்னார், கை கழுவுனா பரவாயில்ல, எது அசுத்தம், உள்ளேருந்து வெளியே வருது அதான்பா, வெளியேருந்து போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வெளிக்கு சொல்கிறார். ஸோ அவங்களுடைய பழக்கம் என்னன்னாக்கா, கை கால் கழுவிட்டு போகிறதுக்கு அங்கே 6 கற்சாடிகள் வைத்திருந்தார்கள். அதில் சுத்தமான தண்ணி தான் இருக்கும். இப்போ எல்லா கல்யாணத்துக்கு உள்ளே போயிட்டாங்க இல்லையா? இப்போ அந்த கற்சாடிகளில் தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன்னா எல்லாம் காலியாகிடுச்சு. எல்லாம் காலை கையெல்லாம் கழுவி முகத்தை கழுவிட்டு உள்ளே போயிட்டான், எல்லாம் காலி ஆயிடுச்சு இல்லையா? போகிறவெல்லாம் தண்ணி வெறுறதுக்காக என்ன பண்ணான், அந்த கற்சாடிக்கிட்ட போனான், அதை பார்த்தான், தண்ணி எடுத்து யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டான். மறுபடியும் அந்த கற்சாடி எவனும் பார்க்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, மொத்த பேரும் உள்ளே போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த ஜாடிகளை அவர் பார்த்திருக்கிறார். அந்த ஜாடிகள் எப்படி இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவருக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட போகிறது, இதனால் அற்புதம் செய்ய போகிற, அது பிதாவிற்கு மகிமையாக இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் போகும்போது கண்டிப்பாக அந்த 6 கற்சாடிகளில் பார்த்துருப்பார், அது வெறுமையாக காலியாக இருக்குதுன்னு பார்த்துருப்பார். சரி, உள்ளே போயிட்டாங்க, திராட்சை ரசம் இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், நீ வெயிட் பண்ணு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லையா? அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு, இங்கே வாங்கடா, அந்த ஜாடிகளில் என்ன பண்ணுங்க, தண்ணி, நல்லா கவனிங்க, தண்ணி நிரப்ப தான் சொன்னார். ஆனால் அவனுங்க என்ன பண்ணானுங்க, எப்படி நிரப்பினானுங்க? அந்த வார்த்தை கவனிக்கணும். இயேசு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார், ஆனால் அவர்கள் அந்த ஜாடியை நிறைய நிரப்பினார்கள். இப்போ என்ன, அது உள்ளாயிடுச்சு. எந்த ஜாடிங்க? வெறுமையாய் காணப்பட்ட அந்த ஜாடிகள், பயன்படுத்தப்பட்டு கேட்பாரட்டு கிடந்த அந்த ஜாடிகள், இப்போது இயேசு அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இதுவரைக்கும் அவனை யாரும் பார்க்கவே இல்லை. தண்ணி யூஸ் பண்ணிட்டா அங்கே விட்டு போயிட்டான். ஆனால் உதவாத, யாரும் பார்க்காத, கண்டிக்காத அந்த கற்சாடிகளை தான் இயேசு இந்த திருமணத்தில் குறைப்பட்ட ரசத்தை கொடுப்பதற்காக அதை பயன்படுத்தினார். நிறைய நேரங்களில் நாம் அப்படிதான், நான் ரொம்ப வெறுமையாக இருக்கிறேன், என் பாத்திரம் ரொம்ப வெறுமை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். யாருமே என்னை கண்டுக்கலையே, யாருமே என்னை பற்றி எதுவுமே நினைக்கிறது இல்லையே, நான் இப்படி சோர்ந்து போய் இப்படி நான் தவிக்கிறேனே, யாருமே மீது இறக்கம் காட்டலையா அப்படின்னு சில நேரங்களில் நம்மை நாமே நொந்து கொள்கிறோம், நம்மை நாமே நாம் தாழ்த்து கொள்கிறோம். ஆனால் நல்லா கவனிக்கணும், நம்மை நினைப்பதற்கு நம்முடைய பரப்பு தகப்பனாகிய இயேசு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்குறாங்களே இல்லையோ, நம்மளை யார் பார்க்கறது? இயேசு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒரு ஆலயத்தில் இருக்கும்போது எல்லாரும் காணிக்க போடுறாங்க. ஒரு வயசான அம்மா காணிக்க போடுறாங்க. எல்லாரும் என்ன போடுறாங்கன்னு அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு அந்த ஸ்திரியை கவனித்து பார்க்கின்றார். அவருடைய பார்வை துல்லியமாக பார்க்கிறது. அவர் சொல்றாரு, எல்லாரும் நீங்க ரொம்ப வசதியிலிருந்து போட்டீங்கப்பா, ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும்
மனப்பூர்வமாய் கொடுத்து விட்டார். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். எப்போதும் அவருடைய கண்கள் நம் மீது பதித்திருக்கிறது. அதை நாம் நல்லா கவனிச்சுக்கணும், மறக்கவே கூடாது. என்னை யாரும் பார்க்கலையே, என்னை யாரும் கண்டுக்கலையே அப்படின்னு நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம், யோசிக்கிறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனால் நம்மை கவனிப்பதற்கு மற்றவர்கள் இல்லை என்றாலும், உறவினர்கள் இல்லை என்றாலும், நண்பர்கள் இல்லை என்றாலும், நம்மை கவனிப்பதற்கு, நம்மை பார்ப்பதற்கு நம்மை சிருஷ்டித்த கடவுளாக இயேசு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் இன்னைக்கு அந்த 6 கற்சாடிகளை இயேசு பார்த்தார். இல்லை, நான் யோசித்து பார்த்தேன், ஏன் வெளியில் இருக்கிற கற்சாடிகளை இயேசு நிரப்ப சொன்னார்? ஏற்கனவே அந்த ரசம் குடும்பத்துக்கு உள்ள கற்சாடி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இல்லை, இருந்திருக்குமா, இருந்திருக்காதையா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் தான் முண்டு எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அதுலையா இயேசு நிரப்ப சொல்ல? இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி பண்ணிக்காத, இதெல்லாம் என்னை கேட்காத, இது வரைக்கும் சொன்னா இது வரைக்கும் நீ உனக்கு போதும் அப்படின்ட்டு. புரியுதா? சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம மிஞ்சி நிறைய கேட்க ஆசைப்படுறோம். வேதத்தை நம்ம யாரும் முழுமையாக பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளவே முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் பவுல் அழகாக சொல்கிற நிருபத்தில், நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி தான் அன்றைக்கி நான் கேட்டப்போ சொன்னார், ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி பண்ணாத, இப்போ என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ போய் சொல்லுன்னார். அதனால் அதுக்கப்புறம் நான் கேட்க தெரியல. ஏன்னா எதாங்க உள்ள பாத்திரம் இருந்துக்குது, அவர் அதை அவருக்கு உபயோகப்படுத்த விரும்பலை, அவ்வளோதான். ஏன்னா அங்கே எல்லாரும் அதை பார்த்துருந்தாங்கிறாங்க, இங்கே தான் யாரும் பார்க்கல. இந்த 6 கற்சாடி யாரும் பார்க்கல, கவனிக்கல, ஒன்றுமே நினைக்கல. ஒருவேளை அதெல்லாம் யோசித்துக்கோம். பார்த்தியா, என்னை 6 பேரையும் எங்களை என்ன தண்ணி இருவருக்கு என்னை யூஸ் பண்ணானுங்க, இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, எங்களை கவனிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கும் பொழுது. ஆனால் இயேசு அதை பார்த்தார். கவலைப்படாது, எனக்கு நீ தான் வேணும், நீ தான் எனக்கு வேணும். காலியாக இருக்கிறியா, நீ தான் எனக்கு வேணும். ரொம்ப நிரம்பிக்கிறான் பாரு, அவன் எனக்கு வேணாம். காலியாக இருக்கிறியா, உன்னை வச்சு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இல்லை, இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகள் போகிறதுக்கு முன்பதாக எருசலேம் நகருக்கு போகிறதுக்கு முன்னாடி சீசர்களை கூப்பிட்டு சொன்னார், டேய் அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை போய் கூட்டின்னு வாங்கினார். வசனம் என்ன சொல்லுது, அந்த கழுதை வந்து இருமுனை சந்தியில் கேட்பாரட்டு யாராவது கவனிக்கலாங்க கட்டி இருக்குது. அந்த கழுதை கட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியல, போகிறவெல்லாம் இன்னும் பார்த்துட்டு போகிறோம் வர இல்லை. ஆனால் இயேசு அதை பார்த்துட்டாரு. என்ன அந்த கழுதை யாரையும் கண்டுக்கல, ஒருத்தரும் விசாரிக்க மாட்டேன்றாமா அந்த கழுதியை. வேணும்ப்போ ஏதோ மூட்டை வச்சு சமுதிரம் போய் விட்டா, இப்போ யாருமே கண்டுக்கலையே, எனக்கு அந்த கழுதை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கூட்டின்னு வர சொல்லி, அதை எடுத்துன்னு வர சொல்லி, அது மேலே உட்காந்து போனதுக்கு அப்புறம் தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஓசன்னா ஓசன்னான்றாங்க. அப்போ அந்த கழுதைக்கு எப்படி இருந்திருக்காங்க? இல்லை, அப்பாடா எனக்கு என்ன மரியாதை தெரியுமா, இல்லை என்ன மரியாதை தெரியுமா, என்ன புகழ் தெரியுமா. ஆனால் புகழ் மரியாதைலாம் யாருக்கு? உக்காந்துக்கிற இயேசு. இல்லை, அது மாதிரி தான் தண்ணி இருந்த வரைக்கும் அந்த குடங்களுக்கெல்லாம் மரியாதை. தண்ணி காலி ஆயிடுச்சு, குடங்களுக்கு மரியாதை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு அந்த குடங்களுக்கு மீண்டும் மரியாதையை கொடுக்க அவர் விரும்பினார். வேலைக்காரர் பார்த்து சொல்வார், உங்கள் தண்ணியை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். நிறைய கூட நிரப்ப சொல்ல, நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, இங்கே இது 2 1/2 லிட்ரு இல்லை, இது 2 1/2 லிட்ரு. இது 2 யோசித்துருக்கோம். சே, நான் ரொம்ப சின்ன பாட்டில் இருக்கிறப்பா, எனக்கு போய் யார் என்னை யூஸ் பண்ணுவாங்க. இது 4 யோசித்துருக்கோம். நான் பார்த்தா எவ்வளோ பேர் ஆள் இல்லை, என்னை பார்த்தியா 1 லிட்ரு பாட்டில் நான் தண்ணி என்னை எத்தனை பேர் குடிப்பாங்க தெரியுமா அப்படின்னு அது 4 யோசித்துருக்கோம். இது 2 இப்படி யோசித்துருக்கோம்ல. நம்ம கூட நிறைய நேரம் அப்படித்தான் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, அவனை பாரு, பாஸ்டர் பாரு என்ன அழகாக பாட்டு பாடுறாரு தெரியுமா,
என்ன அழகாக ஜெபம் பண்ணார், என்ன அழகாக பிரசங்கம் பண்ணார். எனக்கு ஒன்றுமே மண்டியில் யார் தத்தியாக்கிறேன்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பார்வையில் எல்லாரும் சமந்தான். ரெண்டும் கூட பிடிச்ச அந்த ஜாடியை பயன்படுத்தினாரு. இல்லை ஒருவேளை 4 குடம் பிடிச்ச அந்த ஜாடியை அவர் பயன்படுத்தினார். ஆக மட்டும் 6 கற்சாடிகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதத்திற்காய் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஸ்டேட்டஸை கடவுள் பார்க்க மாட்டார். நான் பெரியவனா சின்னவனா, நிறையா படிச்சிருக்கேன்னா இல்லை கொஞ்சம் படிச்சுக்கிறேன்னா, எனக்கு வசதி இருக்குதா வசதி இல்லையா, எனக்கு ஞானம் இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா முடியாதா, என்னால் நல்லா பாட முடியுமா முடியாதா, அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு வேண்டியது வெறுமையான பாத்திரம், அவ்வளோதான். அப்போ தான் நிரம்புவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரை குடம் என்னையா தெரியாதா, அரை குடம் தழும்பாயா, அரை குடம் தான் தழும்பும், நிறை குடம் தழும்பாது. அரை குடம் நீங்கள் பாதி தண்ணி எடுத்து போங்களேன் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ மெதுவாக பண்ண முடியும்னா ஆகாது, அப்படியே ஆடி ஆடி வெளியே வரும். ஏன்? அது பெருமை. பார்த்தியா நான் எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோ தண்ணிக்கிறேன், அது பெருமை. அதுதான் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிது பாரு, அப்படியே அறுத்து போட்ட கோழி மாதிரி துள்ளுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தை, சுய ஞானத்தை, சுய அறிவை நம்பி நாம் எப்பவுமே செயல்படவே கூடாது. நம்ம ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கவே கூடாது. பெரும்பாலான ஊழியமான ஆட்களும் சரி, பொது வேலையானாலும் சரி, நம்முடைய சொந்த அனுபவங்களை நாம் செய்தோம்னா கண்டிப்பாக தோற்றே போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமே அநேக நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம், நம்மை தாழ்த்து கொள்கிறோம், நம்மை குறைவாக நினைத்து கொள்கிறோம். இதெல்லாம் என்னால் முடியுமா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா, இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா, இதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியுமா, இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியுமா? முடியும், முடியும். அதான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும், 1 2 இல்லை, ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. நான் ஒன்றே இல்லை ஆண்டவர், நான் ஒன்றே இல்லை. நான் படித்தது, கமாலியன் பாதத்தில் படித்தது, கற்றது, பிரமாணம் எல்லாமே குப்பை ஆண்டவரை, தூசி. உங்ககிட்ட நான் கற்றுக்கணும் பாரு, அதுதான் எனக்கு போதுமான ஆண்டவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக அறிவு, உலக ஞானம் வேணும் தான், ரொம்ப நல்லது. ஆனால் அதையே நாம் நம்மை பெருமையாக நினைத்து கொண்டு ஊழியர் செய்ய நினைப்போமானால் நாம் தோற்று போவோம், தோற்று போவோம். ஆண்டவரிடத்தில் வரும்போது நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற கடவுள் இல்லையா? வெறுமையாக இருந்த 6 கற்சாடிகளை இயேசு பார்த்தார். மற்றவங்க பார்த்தாங்களோ இல்லையோ, இயேசு பார்த்தார். அந்த 6 கற்சாடிகளை கொண்டுதான் அந்த திருமணத்திலே குறைவுபட்ட அந்த குறைவை அவர் நிறைவாக்க அந்த வெறுமையான 6 கற்சாடிகளை பயன்படுத்தினார், உபயோகப்படுத்தினார், அற்புதத்தை செய்தார். எல்லாம் சொல்றாங்க, அப்பா எப்போ முதல்ல தான் எல்லாம் 6 பீஸு 7 பீஸு 8 பீஸு போடுவாயா, முதல்ல தான் கல்யாணத்தில் 4 லெக் பீஸ் போடுவான், ஆனால் கட்சி வரைக்கும் 4 லெக் பீஸ் போடுறீங்கள, என்ன கல்யாணப்பா இது, என்ன அற்புதமான கல்யாணம் இல்லை? அது மாதிரி எங்கன்னா போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா? இல்லை, முதல்ல தான் நல்லா ரொம்ப அழகாக அதெல்லாம் போய் சொல்லுவாங்க, முதல் பந்தியில் போய் உட்காரணும் அப்படின்னு. நிறையா பீஸ் நிறையா வரும், நிறையா சாப்பாடு நிறையா கிடைக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்குது. என்னப்பா இல்லை, எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, குருமா இல்லை, பச்சடி இல்லை, தயிர் இல்லை, பீஸே இல்லை, வெறும் பிரியாணி இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்தில் கடைசி வரைக்கும் ருசியான, அதுவும் முதல்ல கொடுத்தது இல்லை, கடைசியில் கொடுத்தது தான் ரொம்ப ருசியானதுன்னு சொல்கிறான்.
அது இயேசுவால் மாற்றப்பட்ட ரசம் இல்லை. இயேசு தண்ணி தான் ஊற்ற சொன்னார். தண்ணி என்ன கலரில் இருக்கும் தெரியுமா? என்னம்மா? ப்ளூ கலரா? தண்ணிக்கு கலரே கிடையாது இல்லை. அது எப்படி போதோ அப்படி அது கலர் மாற்றிக்கும் இல்லை. இப்போ அந்த கலருக்கு தண்ணிக்கு இயேசு ஊற்ற சொன்ன தண்ணிக்கு கலர் இல்லை, வாசனை இல்லை, நிறம் இல்லை. ஆனால் இப்போ இயேசு அந்த தண்ணீரை ஊற்றி அவர்கள் கொண்ட போது அந்த தண்ணீர் எப்போ மாறிச்சு? கலராக மாறிவிட்டது, நிறம் மாறியது, மனம் வீசியது, ருசி உள்ள திராட்சரசமாய் மாறிட்டு. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, வெறுமையா ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ தான் ஆண்டவருக்கு. உன்னை கொண்டுதான் ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்வார், வெளிச்சமாய் மாற்றுவார், உப்பாக மாற்றுவார், மலை மேல் உள்ள பட்டணமாக எழுந்து ஜொலிக்க செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாமே நம்ம குறைப்பட்டு போகவே கூடாது. இயேசு நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய தகுதி என்ன எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1 சொல்றாரு, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் வழியை நீர் அறிந்திருக்கிறீர், நான் போகும் வழியை அறிந்திருக்கிறீர். நான் அங்கே போனாலும் இருக்கிறீங்க, எங்கே போனாலும் இருக்கிறீங்க. சில பேர் நினைப்பாங்க, ரூமில் போய் கதவு சாத்திக்கின்னு ஜனல்லாம் சாத்திக்கின்னு மொபைல் ஃபோன் எடுத்துக்கின்னு யாரும் நம்மளை பார்க்கல. என்னது? யாரும் நம்ம பார்க்கல, நம்ம இஷ்டத்துக்கு எதோ ஒன்றா பார்க்கலாம், எதோ ஒன்றா செய்யலாம். ஆனால் இயேசு பார்க்குறாரு, மறந்துடக்கூடாது. இயேசு கவனிக்கிறாரு, மறந்துடக்கூடாது இல்லையா? இயேசு பார்த்தா கூட மன்னிப்பார். ஆனால் கூகுள்காரன் பார்த்தான்னாக்கா பப்ளிக் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சு இல்லையா? எதற்கும் தகுதி இல்லாத, எதற்கும் உதவாத, வெறுமையாய் காணப்பட்ட 6 கற்சாலைகளை நிரப்பட்ட தண்ணீர் நிறம் மாறியது, மனம் மாறியது, ருசியுள்ள ரசமாய் மாறிப்போனது. அந்த வெறுமையான பாத்திரத்தான் கடவுளாகி இயேசு அந்த திருமணத்திலே உபயோகப்படுத்தினார், பயன்படுத்தினார், அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வெறுமையான பாத்திரம் ஆகிய ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார். அந்த மகிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அவருடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்மளே உயர்த்திக்கு நாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நாமே சில நேரத்தில் நம்ம தாழ்வாக நினைச்சுக்கிறோம். ஆனால் இயேசு ஒரு நாள் நம்மை அவர் தாழ்வாக நினைக்கிறதே இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீ என்கிட்ட வா, இருக்கிற மாதிரி என்கிட்ட வா. ஒருத்தர் வயலின் அவர் வீட்டில் இருந்தது, அதை எடுத்து வாசிக்கணும்னு எடுத்தாரு, அது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அவர் ரொம்ப வசனமாயிடுச்சு, வாசிக்க முடியல அப்படின்னு அந்த வயலின் என்ன பண்ண எடுக்கும்போது தூக்கி வெளியே போகிறதுக்கு போனார். அப்போ வயலின் வாசிக்கிற ஒருத்தர் அதை பார்த்துட்டு, ஐயா ஐயா ஏன் என்ன பண்ணுறீங்க, அதை தூக்கி அது உடஞ்சி போச்சிங்க, ஐயோ கொண்டு என்கிட்ட கொடு. அதை கொண்டு போய் நல்லா சரி செய்து அப்புறம் வாசிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், அவரே ஆச்சரியப்பட்ட அவ்வளோ அழகான இசை அதிலேருந்து வந்தது இல்லை அவ்வளோ. அப்போது அதில் மியூசிக் இசை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த வயலின் பொறுப்பா, இல்லை உடைந்த நிலைமை பொறுப்பா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நான் உடைஞ்சு போயிருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கிறது, என் குடும்பம் உடைஞ்சு போயிருக்கிறது, என் பிள்ளைங்க வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கிறது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சு நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் உடைந்த பாத்திரம் தான் ஆண்டவருக்கு வேணும். நமக்கு இந்த உடைந்த பாத்திரத்தை சரி செய்ய நம்மால முடியாது, நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த சிருஷ்டித்த கடவுளுக்கு நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும்.
இந்த உடைந்த பாத்திரத்தை சரி செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் செய்ய வேண்டியதில் ஆண்டவரை உடைந்து போய் வந்திருக்கிறாப்பா, என்னை உருவாக்குங்க. உடைந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே என்னை சரி செய்யுங்க, ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க. நம்ம கேட்குறது அது மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லை அதுதான். இல்லை ஒரு பேனா என்ன கொடுங்க. இந்த பேனாவை நான் என்ன பண்ணுறேன், கடையில் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து எதுக்கு வாங்கினேன் சொல்லுங்களேன். தானே வாங்கினேன். நான் பாட்டுக்கு இப்படி குத்திட்டு வச்சுருந்தாக்கா என்ன பிறகு? இல்லை இது யார் தப்பு? பேனா தப்பா யார் தப்பா? யார் தப்பா? இல்லை. ஆனால் இந்த பேனை வச்சு நான் இப்படி ஏது ஆரம்பிச்சேன்னு என்ன ஆகுது? இந்த பேனா என்ன ஆகுது? இப்போ பயன்படுது, எழுதுகிறது. இல்லை அப்போ பேனாவாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது பயன்பட்டால் கதைகள் எழுத முடியும், கட்டுரைகள் எழுத முடியும், பெரிய சாம்ராஜ்யத்தை அசைக்கக்கூடிய காரியங்கள் இந்த பேனாவால் எழுத முடியும். ஆனால் இது ஒரு சாதாரண பேனா. அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். நான் சாதாரண ஆள் ஆண்டவரை, நான் சாதாரணமானவன். ஆனால் உன்னை தான் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்துக்கு எடுத்து பயன்படுத்துவார். நம்மை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார், முத்திரித்திருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் கண்டுக்காத அந்த திருமணத்துக்கு வந்து யாரும் கண்டுக்காத 6 கற்காடி வெளியில் ஆழ்ந்து நிற்குது. ஐயோ என் நிலைமை பார்த்தீங்களா? தண்ணி இருந்தப்போ என்னை கவனிச்சான், தண்ணி இல்லை இப்போ யாரும் சட்டம் பண்ணலையே. ஆனால் ஏசு சட்டப்பட்டார். ஏசு பார்த்துட்டாரு. நீ வெறுமையாக இருக்கிறியா? நீ தான் எனக்கு வேணும். இனிமேல் பாரு, உனக்கு இருக்கிற மதிப்பே கூடி போயிடும். இப்போ ருச்சி உள்ளாத ரசம் அதுக்கிட்ட வந்தப்போ மொத்த பேர் எங்கே வந்திருப்பான்? அங்கே தான் வந்திருப்பான். ஐயோ உங்கள்கிட்ட இதா கூட 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 இல்லை. உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆத்துமாக்கள் வரும். என் அன்பு சகோதர சகோதரிகள், வெறுமையாக இருக்கிற மாதிரி வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாது. ஏசுக்கிட்ட வாங்க. அவர் தான் நம்முடைய பரிகாரியாக கடவுள். அவர்கிட்ட வந்து சொல்லு, உங்கள் காரியத்தை நீங்கள் நானே எல்லாம் செய்வேன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றே இல்லை ஆண்டவரை, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னை எடுத்து எப்படின்னா பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்து. இல்லை நான் வெறுமையாக இருக்கிறேனே அப்படின்னா அவர்கிட்ட வந்துட்டு அவர் நிரப்புவார். நிரப்புனா என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓ நீ நிரம்பிட்டியா அப்படின்னு சொல்ல மாட்டார். அதை எடுத்து என்ன பண்ணுவார்? மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லுவார். அப்போ கொடுக்க சொல்லும்போது ஒருத்தர் வந்து மொள்ளுவான், இடிப்பான். ஒருத்தர் வந்து மொள்ளுவான், திட்டுவான். ஒருத்தர் வந்து மொள்ளுவான், என்னடா எப்படிங்கிறன்னு கேட்பான். எல்லாம் தாங்கிக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கடவுள் எனக்கு என்ன செய்தாரோ அதை சொல்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது. நாம் நிறைய செய்யலாம், அதெல்லாம் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் எனக்கு என்ன செய்தார் அதை சொல்லணும். அதுதான் சுவிசேஷம். அதுதான் ருசி உள்ள திராட்சை ரசம். அதுதான் பின்னால் கொடுக்கப்பட்ட ருசி உள்ள திராட்சை ரசம். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம சிந்தித்து பார்ப்போம். நான் வந்து வெறுமையாக இருக்கிறேன், உடைஞ்சு போயிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த உடைஞ்ச பாத்திரம் தான், வெறுமையான பாத்திரம் தான் கடவுளுக்கு தேவை. அதை அவர் எடுத்து பயன்படுத்துவார். பயன்படுத்தும் போது பல நஷ்டங்கள் வரும், பல இழப்புகள் வரும், பல வேதனைகள் வரும், பல குறைகள் வரும், பல துன்பங்கள் வரும். ஆனாலும் அவைகள் மத்தியில் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்தில் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உடைந்து போயிருக்கிறேன், வெறுமையாக வந்திருக்கிறேன், யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை பார்க்கல, யாரும் என்னை விசாரிக்கல. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இன்றைக்கி ஆண்டவரத்தில் சொல்லுவோம், யாருக்கும் சொல்ல வேண்டாம். மனுஷன் கேட்பான், அதை மற்றவங்களுக்கு சொல்லுவான். கடவுள் கேட்பார், அதற்கு நிவாரணம் கொடுப்பார். அவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவரே நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறேன், சிரிச்ச முகமாக இருக்கிறேன்,
மற்றவங்களை பார்க்கறதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாய்மாலும், எனக்குள்ள மாய்மாலும் இருக்குது ஆண்டவரே. வெறுமையாக இருக்கிற, உடைஞ்சு போயிருக்கிற, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எவ்வளோ பிரச்சனையாக வாழ்க்கையில். இன்றைக்கி உங்ககிட்ட என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறப்பா. அன்றைக்கி அந்த வெறுமையான கச்சாடிகளை பார்த்தீங்களே, இன்றைக்கி என் வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவரே. நானும் வெறுமையாக இருக்கிறேன், வெறுமையாக இருக்கிறப்பா, காலியாக இருக்கிற ஆண்டவரே. நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க. ஒப்பு கொடுப்போமா? அவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்ன நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுவே. சொல்லுவோமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுவே. வேதத்தில் காணும் பாட்டமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. இயேசுவே என்னில் காணும் பாட்டமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. தூயவனே, தூயவனே, அழைத்து காரணனே, கரிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உடைத்து என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உடைத்து என்னை உருவாக்கும் அப்படின்னு கேட்கும் போது தான் ஆண்டவர் நம்மை உடைப்பார். உடைஞ்சாதான் அது ஒரு புது படைப்பாய் மாறும். உடைஞ்சாதான் அது ஒரு புது படைப்பாக கடவுளுக்கு மாறும். நம்மை உடைப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை வெறுமையாக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை உடைத்து அப்படியே விட மாட்டார். அவருக்கேற்ற பாத்திரமாக வணைந்து நிரப்பி ஆசீர்வாதமாக மாற்றி நடத்துவார். அல்லேலூயா.